நடா புயலால் கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் லேசான மழை பெய்து வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், நடா புயல் குறித்த நிலவரம் கடலூர்ல இப்ப எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மழை பெய்து வருகிறது? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த நடா புயல் காரணமாக பார்த்தோன்னா கடலூர் மாவட்டத்தில் மிதமான மழை இன்று காலை முதலே இருக்குது. அதாவது கடலூர், சிதம்பரம், விருத்தாச்சலம், பண்ருட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை ஒரே சீராக பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில இடங்களில் வந்து கனமான மழையாகவும் இந்த மழை பெஞ்சிருக்கு. இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த மழையின் வேகம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா இங்கே கடலூர் மாவட்டத்தில் கடல் அலைகளின் சீற்றம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் 3 முதல் 4 மீட்டர் உயரத்துக்கு இந்த கடல் அலைகளின் வேகம் இருக்குது. இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் முழு அளவில் இந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கடலோர கிராமங்களில் அவங்க ஒலிபெருக்கி மூலம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மின் கம்பிகள் எதையும் தொடக்கூடாது போன்ற பல்வேறு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா இங்கே கடலோர காவல் படையினர் கடலோர பகுதியில் ரோந்து வாகனங்கள் மூலம் அவங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் NDRF எனப்படும் தேசிய பாதுகாப்பு படைகள், தேசிய பேரிடர் பாதுகாப்பு படைகள் கடலூருக்கு மொத்தம் 76 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 குழுக்களாக பிரிந்து கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதிகளில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கூட தமிழக பாதுகாப்பு படையினரும் வந்திருக்காங்க, பேரிடர் மீட்பு படையினரும் இருக்காங்க. அவங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க.